கதை பேசலாமா? இது வலிய வென்ற புன்னகை எபிசோட் 3. கதையோட ஸ்டார்டிங்கில் மியூசிக் கிளப் தான் காட்டுறாங்க. அங்கே ஹீ, ஜி அப்புறம் சீனியர் 2 பேர் 4 பேரும் வந்து சாங் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜி இப்போ தான் கிட்டார் கற்றுக்கிறான்ல, அவன் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறான். அது ஹீக்கு டென்ஷன் ஆகுது. அவன் வேற நேற்று நடந்த விஷயத்தை நினச்சி டென்ஷனில் இருக்கிறானா, அதனால் கத்திக்கிட்டே இருக்கிறான். மறுபடியும் மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்கள பண்ண வைக்கிறான். சீனியர் 2 பேருக்கும் டென்ஷன் ஆகுது. அப்போ அவன் ஜி கிட்ட, இங்கே பாரு, நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிற, இப்படியே நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்போ தான் நீ கற்றுக்க போகிற அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே சீனியர் 2 பேரும் டென்ஷன் ஆகி, நாங்கள் போகிறோம், அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், நீ எதுக்கு தான் இப்படி கத்திக்கிட்டே இருக்கியோ தெரில, யார் மேலே உள்ள கோவத்தை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ஜியும் ஹீயும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ ஹீ வந்து நேற்று நடந்த விஷயத்த நினச்சி பார்க்குறான். அதாவது அந்த வாலிபால் விளையாடும் போது டி வந்து கூப்பிட்ருப்பான்ல, ஜி முடிஞ்சிடுச்சு இப்போ கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் அவன் போய் ரெஸ்டாரண்ட்டில் ட்ராப் பண்ணியிருந்ததையும் நினச்சி பார்த்து கோவப்படுறான். அப்போ ஜி வந்து அவன்கிட்ட, சாரி, நான் வந்துட்டு ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லியும் அவன் கையில் ஏதோ அடிபட்டிருக்கு. அதை ஹீ பார்க்குறான். பார்த்துட்டு கிட்டாரை வச்சுட்டு என் பின்னாடி வா அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே ஸ்கூலில் இருக்க டிஸ்பென்சரில் அவனுக்கு கையில் மருந்து போட்டு விட்டுட்ருக்கான். லைட்டாக ஜிக்கு வலிக்குது போல். அவன் திரும்பி நிமிந்து பார்த்துட்டு, வலிச்சா என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஜி வந்துட்டு, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வழியே கிடையாது, நான் டெய்லி வேலைக்கு போவேன்ல, அங்கெல்லாம் நிறையா அடிப்படும், அதனால் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரில அப்படின்னு சொல்கிறான். ஹீ வந்துட்டு அவன் கையில் பிளாஸ்டர் போட்டு விட்டுட்டு சாரி அப்படின்னு சொல்கிறான். இப்போ 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஜியோட ஃபோன் ரிங் ஆகுது. ஹீ வந்துட்டு ஃபோன் ரிங் ஆகுதுல, எடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறான். அவன் எடுத்து பேசினா கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து டி கால் பண்ணியிருக்கான். அவன் வந்துட்டு அவனுக்கு ஏதோ இங்கிலீஷில் ஏதோ டவுட்டு போல் அதை கேட்டுட்ருக்கிறான். ஜியும் வந்து அந்த குழந்தைத்தனமாக பேசுவான்ல, என்ன உனக்கு இங்கிலீஷில் டவுட்டா, என்ன கேளு அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இது ஹீக்கு தான் டென்ஷன் ஆகுது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீ வந்து அந்த வாலிபால் விளையாடுற இடத்துலன்னா அவனும் விளையாடிட்டுருக்கான். அவனுக்கு இதெல்லாம் தெரியும் போல். அவனும் விளையாடிட்டுருக்கிறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு டி அவனோட டீமோட வரான். இப்போ 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ டி பக்கத்தில் இருக்கிறவன் கேட்குறான், அவன் அந்த சீனியர் ஏன் அவனை பார்த்து அப்படி மறைச்சிட்ருக்கிறான் அப்படின்னு கேட்கவும், கரெக்டாக அந்த ஹீ பக்கத்தில் இருக்கவன் வந்துட்டு, என்ன 1 on 1 விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ 2 டீமும் அந்த மேட்ச் போடுறாங்க. ஒரு டீம் எதிரான்னு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீ ஒரு டீம், டி ஒரு டீமான்னு விளையாடுறாங்க. அங்கே நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க, நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க. 2 பேருமே பாயிண்ட் அடிக்கிறாங்க. கரெக்டாக ஹீ வந்துட்டு ஒரு கோல் போட போகும்போது அவனுக்கு மயக்கம் மாதிரி வந்து அவனோட மூக்கிலேருந்து ரத்தம் வந்து அந்த இடத்துல அப்படியே மயங்கி விழ போகிறான். கரெக்டாக அந்த டைம் அந்த இடத்துக்கு ஜி ஓடி வரான். அவன் இவனை பார்த்துட்டு சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இவன்கிட்ட ஓடி வந்து இவனை தூக்கி ஸ்கூலில் இருக்கிற அந்த டிஸ்பென்சரியில் கொண்டு வந்து சேர்க்குறான். அங்கே ஹீ இன்னும் கண்ணு முழிக்கலை. ஆனால் அவனோட பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து அவன் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு இவனை தனியாக படுக்க விட வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு, என்ன அவன் வளர வேணான்னு நினைக்கிறீங்களா, எப்படி குழந்தையாகவே இருக்கணுமா, அவன் தனியாகவே தூங்கட்டும், எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம கூடவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு அவனை விடுறதுக்கு மனசு இல்லை. ஒருவேளை அவனுக்கு நைட் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கவும், அதான் டேப்லெட் இருக்கலாம், அவன் எடுத்து போட்டுப்பான், அவனை பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீ வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். அப்படியே இன்னொரு நாள் நைட்டு வந்துட்டு அவங்க அப்பா அவனோட ரூம்லேருந்து அந்த சீலிங்லலாம் வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டார் அதெல்லாம் ஒட்டி வச்சு, நீ தனியாக இல்லை, எப்போ நீ பார்த்தாலும் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும், நீ அது கூட தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சொல்கிறாரு, உங்கள் அம்மாவுக்கு வந்து உன்னை பிடிக்காம அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீயும் தனியாக இருக்க கற்றுக்கணும்ல, அந்த மாதிரி அவனுக்கு வந்துட்டு சொல்லிவிட்டு கொஞ்சம் அவனை புரிஞ்சுக்க வைக்க ட்ரை பண்ணுறாரு. அதை தான் ஹீ வந்துட்டு நினச்சி பார்த்துட்ருக்கான். அப்புறம் வந்து சொல்கிறான், நான் ஏன் எப்போவும் எங்கள் அப்பா சொல்கிறத மறந்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவனுக்கு முன்னாடி ஜி உட்காந்துட்ருக்கான். அவனை பார்த்ததும் இவன் கோவத்தில் அங்கேருந்து வேகமாக எழுந்துச்சி வெளியில் ஓடி வரான். அவன் பின்னாடியே ஜியும் ஓடி வரவும், என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணுறேன், என்னை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். இல்லை, எனக்கு உன்னை நினச்சா கஷ்டமாக இருக்குது, நான் அவன் கிளாஸ் ரூம் வரைக்கும் வரேனே அப்படின்னதும், தேவையில்ல, நீ ஒன்றும் வர தேவையில்ல, ஃபஸ்ட்டு உன்னையே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறான். ஜி இங்கே பாவமாக நின்றுட்டுருக்கிறான். அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு ஹீ வந்து அவனோட வீட்டுக்கு தான் வராங்க. அவங்க அம்மா உட்காந்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஹீ கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அப்பா கால் பண்ணார், நீ எதுக்கு ஃபோன் எடுக்கலை அப்படின்னதும், இல்லை, எனக்கு ஃபோன் அடித்த சவுண்டு கேட்கல அப்படின்னு சொல்கிறான். அதோட அவங்க அம்மா வந்துட்டு, சரி, நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த சர்ஜரியை தள்ளி போட்டுகிட்டே இருக்க போகிற, அப்படி விடக்கூடாது தெரியும்ல அப்படின்னதும், எனக்கு தெரியுமா, இப்போ என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். என்ன சர்ஜரி என்னன்னு தெரில, ஆனால் அவன் அங்கேருந்து போயிடுறான். அவனோட ரூமுக்கு போயிட்டு அவன் ஜியை திட்டியிருப்பான்ல, என்னை ஃபாலோ பண்ணாத,
என் பின்னாடி வராத அப்படிங்கிற மாதிரி திட்டிருப்பான்ல, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவனோட பூனைக்கிட்ட கேட்குறான், நான் ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேனோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்புறம் அந்த அவன் விளையாடும்போது மயங்கி விழும்போது ஜி தான் வேகமாக ஓடி வந்திருப்பான்ல, அதையும் நினச்சி பார்த்துட்டு ஜியாயி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெட்டில் அப்படியே படுத்துட்டு அவன் அந்த ரூமில் ஸ்டார்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்கான் போல், அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜி அவனோட வீட்டில் ஆப்பிள் ஜூஸ் போட்டு அதை கிளப்புக்கு எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்கிறான். சீனியர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு எங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாங்க. அப்போ ஜி வந்துட்டு இல்லை இது உங்களுக்கு இல்லை, இது வந்துட்டு சீனியர் கீ அப்படின்னு சொல்லவும், அங்கே அந்த ஒரு சீனியர் வந்துட்டு பார்த்தியா இந்த கப்புள்ஸ்லாம் சண்டை போட்டால் ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க மாட்றாங்க, உடனே சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் ஜி வந்துட்டு இல்லை இது வந்துட்டு ஹீக்கு, இதில் வந்துட்டு நிறையா நியூட்ரிஷன் இருக்குது, அதனால் இது அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறான். ஆனால் வந்து இவங்க பேசுகிற எதையுமே ஹீ கண்டுக்காமல் உட்காந்துருக்குறான். இப்போ அப்படியே அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு எப்பயும் போல் டியூஷன் எடுக்கிற மாதிரி கஃபேயில் டியூஷன் எடுத்துகிட்ருக்கான். ஜி வந்துட்டு டிக்கு எடுத்துகிட்ருக்கான். அவங்க ஏதோ கிராமர்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த கிராமர்லாம் எதுவுமே தெரியாது, பிடிக்காது எனக்கு. ஃபஸ்ட்டு கிராமரே எனக்கு பிடிக்காது, அதனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னெலாம் நான் கண்டுக்கலை. அவங்க 2 பேரும் ஏதோ கிராமர் சொல்லி கொடுத்துட்ருக்கான், பையன் ஆன்னு கேட்டுட்ருக்கான். அவ்வளோதான் நான் அதில் பார்த்தேன். அப்போ வந்துட்டு ஜி அங்கே உட்காந்து நினச்சி பார்த்துட்ருக்குறான். அவன் வந்துட்டு அந்த டிஸ்பென்சரியிலேருந்து வந்தப்போ டென்ஷனாக இருப்பான்ல, கத்தியிருப்பான்ல, அதையும் நினச்சி பார்க்குறான். அப்புறம் அவனுக்காக ஜூஸ் எடுத்துகிட்டு போனது அந்த விஷயத்தையும் நினச்சி பார்க்குறான். அப்போ டி கேட்குறான், என்ன யோசிக்கிற அப்படின்னதும் ஒன்றும் இல்லை வா படிக்கலாம் அப்படின்னா மறுபடியும் அவனுக்கு கிராமர் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ டக்குனே ஜிக்கு வந்து ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வருது. அதை எடுத்து என்னன்னு பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை, சும்மா ஏதோ மெசேஜ் வந்திருக்கு போல், அதை தான் பார்த்துருக்குறான். எங்கள் டி வந்துட்டு சரி இப்போ டியூஷன் முடிஞ்சால் நம்ம நைட் மார்க்கெட் போகலாமா அப்படின்னு ஜி கிட்டே கேட்குறான். அவனும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கிளம்புறாங்க. இங்கே ஹீ வந்துட்டு அவனோட ரூமில் இருக்கிறான். அவனோட ரூமில் இருந்துட்டு அந்த அவனுக்காக ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல, அந்த சீனை தான் அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்கான். அதாவது வந்து அவன் கொடுத்த வரைக்கும் தான் நமக்கு காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை கண்டுக்காமல் இருந்ததும் ஜி வந்துட்டு கோவத்தில் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிருப்பான். இப்போ சீனியர் அதை பார்த்துட்டு 2 பாட்டில் இருக்குல்ல, ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு அப்படின்னு சொல்லியும் டென்ஷன் ஆகிட்டு அவன் எனக்காக எடுத்துகிட்டு வந்தது அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருப்பான். அதை தான் நினச்சி பார்த்துட்ருக்குறான். இங்கே ஜியும் வந்துட்டு அந்த மார்க்கெட்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது ஜி வந்து அங்கே இருக்கிற ஒரு ஷாப்பை பார்க்குறான். அதாவது இந்த ஹாட் பாட் சொல்லுவாங்களா, அந்த ஷாப்பை பார்க்குறான். அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கிறான். இப்போ டி அவன்கிட்ட கேட்குறான், என்ன பார்க்குற, உனக்கு வேணுமா அப்படின்னதும் வேண்டாம் நான் அதுக்காகலாம் பார்க்கல, நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அடிக்கடி இதை தான் சாப்பிடுவோம் தெரியுமா, எங்களோட அப்பா அங்கிள் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது நாங்களும் லிவிங் ரூமில் உட்காந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்ருப்போம். அப்போ எங்கள் ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லியும், சரி இப்போ உனக்கு வேணும்னா சொல்ல நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறேன். வேண்டாம் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு கடையில் வந்துட்டு பூனைக்கான ஒரு பொருள் இருக்குது, அதை பார்த்துட்டு அதை அப்படியே வாங்கிடுறான். அப்போ டி கேட்குறான், இது யாருக்கு, நீ பூனை வளர்க்குறியா அப்படின்னதும் இது ஒருத்தவங்களுக்காக அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிறான். அப்போ டி வந்துட்டு நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லி அவன் பேக்கில் வந்து ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறான். அதாவது எக்ஸாம் ஏதோ நடந்திருக்கும் போல், அதில் 60 மார்க் எடுத்திருக்கான். ஜி அதை பார்த்துட்டு பரவாயில்ல 60 மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி அவனை பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறான். அப்போது டி கேட்குறான், சரி நான் வந்துட்டு இப்போ வர எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ எனக்கு என்ன ரிவார்ட் கொடுப்ப அப்படின்னு கேட்டதும், என்ன ரிவார்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டி கேட்குறான், நீ வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் என் கூட டின்னர் வெளியில் வருவியா அப்படின்னதும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் இருந்தாலும் நீ 2 மார்க் எடுத்ததை மறக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்குறாங்க. இங்கே ஹீ வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு அப்படியே வாக் பண்ணி நடந்து வந்து ஜி வேலை பார்ப்பான்ல அந்த ஃப்ரைட் சிக்கன் கடை, அந்த கடை முன்னாடி தான் வந்து நிற்கிறான். அங்கே ஜியோட ஃப்ரெண்ட் 2 பேர் இருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தன் வந்துட்டு ஹீயை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவனை கடைக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவன் சொல்கிறான், இவன் யார் தெரியும்ல, நம்ம ஜி வந்து அடிக்கடி சொல்லுவான்ல அவனோட சீனியர் அவன் தான் அப்படின்னு, சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவன் வந்து சொல்கிறான், நாங்களாம் வந்து வெறும் ஃப்ரெண்டு தான், அவங்களெல்லாம் ஃபோட்டோவில் காட்டியிருக்கான், நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க, அந்த குரூப் எல்லாம் இருக்கும்ல அதில் ஐடல்லாம் இருப்பாங்களா அவங்க மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவனை பெருமையாக பேசினதும் ஹீ வந்துட்டு சரி அப்போ நாங்கள் வந்து கிளம்பவா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கிளம்புறான். அப்போது ஜியோட ஃப்ரெண்டு வந்து அவனை நிறுத்தி, இல்லை நீங்கள் ஜியை பார்க்க தானே வந்தீங்க, இன்றைக்கி அவன் வந்து லீவு அப்படின்னு சொன்னவும், சரி அவன் எப்போல்லாம் இங்கே வேலைக்கு வருவான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டும், அவன் டெய்லியும் தான் இங்கே வருவான், ஸ்கூல் முடிஞ்சோடனே அவன் வந்து அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்து வேலைக்கு போவான், அப்புறம் நைட் ஆனால் இங்கே வருவான், ஆனால் யாராவது அவனை பார்த்துக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா அவன் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலியை பற்றி சொல்கிறாங்க. அவனும் ஆன்ட்டியும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அந்த ஃப்ரிட்ஜில் எதுவுமே இருக்காது தெரியுமா, ஒரே ஒரு ப்ரெட்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவான், அதுவும் எப்போவாச்சும் எக்ஸ்பைரி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லவும், ஹீ வந்துட்டு எப்பவும் இப்படியா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு ஆமாம்
அவனை பார்த்துக்கோங்க சரியா அப்படிங்கிற மாதிரி ஹீ கிட்ட சொல்ல ஹீ வந்துட்டு நானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீயும் வந்துட்டு நானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீ ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கான். அவன் பின்னாடியே ஜியும் சீனியர் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து அவன் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருப்பான்ல, அதை வந்து ரிட்டன் கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பான்ல, அதையும் கொடுக்குறான். அப்போது ஹீ அதை வாங்கி பார்த்துட்டு நான் பொண்ணு வளர்க்குறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அன்றைக்கி நான் உன்னை நோட்டீஸ் பண்ண உன்னோட ஷர்ட்டில் ஒரு பூனை முடி இருந்துச்சு, அதை பார்த்து தான். அதுக்கப்புறமா அன்றைக்கி உன்னை டிஸ்பென்சரி கூட்டிகிட்டு போனேன்ல, அப்போ உன்னோட மொபைலில் தெரியாமல் வால்பேப்பர் பார்த்துட்டேன், அதில் வந்துட்டு பூனையோட ஃபோட்டோ இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன இது இங்கே பாரு, எனக்கு வேணாம், நீ எதுக்காக இப்படி காசெல்லாம் செலவு பண்ணுற, நீ ஏன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற அப்படின்னதும், இல்லைவன் நான் வந்துட்டு பார்ட் டைம் பண்ணேன்ல, பார்ட் டைம் வேலை பார்க்குறேன்ல, அதில் வந்த காசை தான் எனக்கு சேர்த்து வச்சு தான் இதை வாங்கினேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஹீ அதை வாங்கிட்டு சரி நான் ஒன்று கேட்கவா உன்கிட்ட அப்படின்னதும் கேளு அப்படின்னு ஜி சொல்லவும், நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ நைஸாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்படி கேட்டுட்டு வந்துட்டு கேட்குறான். நான் எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அன்றைக்கி நான் அப்படி விழுந்துட்டேன்ல, அதனால் நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறியா அப்படின்னு கேட்க ஜி சொல்கிறான், இல்லை நீ தான் என்கிட்ட அப்படி நடந்துக்கிற, நீ எதுக்காக எனக்கு கிட்டார் சொல்லி கொடுக்கணும், ஆனால் நீ எனக்கு அதை சொல்லி கொடுக்குறல்ல, டைமுக்கு என்ன சாப்பிட சொல்கிற, அப்புறம் அன்றைக்கி எனக்கு அடிப்பட்டப்போ கூட நீ என்னை கூப்பிட்டு போய் அதுக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்டல அப்படின்னதும் ஹீ அதை கேட்டுட்டு சாரி நான் உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜி அதை கேட்டுட்டு இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், உனக்கு ஏதாவது வேணும்னா நீ எனக்கு கால் பண்ணலாம், எப்போவும் நான் உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ என்ன கேர் பண்ணிக்கிட்டால் எனக்கு என்ன ஃபீல் ஆகுமோ, நான் எவ்வளோ ஹாப்பியாகவேனோ அதே அளவுக்கு நீ உன்னையே கேர் பண்ணிக்கிட்டாலும் நான் ஹாப்பியாகுவேன், சரியா கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். 2 பேரும் இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு ஹீ வீட்டுக்கு வரான். அவனோட ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. அவனோட ரூமில் அந்த கேட் இல்லை. அதை பார்த்துட்டு வேகமாக கீழே ஓடி வந்து அவங்க அம்மா கிட்டே கேட்குறான், அம்மா என் ரூமுக்கு யாருமா போனா அப்படின்னு கேட்டதும், இங்கே வேலை பார்க்குறவங்க தான் க்ளீன் பண்ணுறதுக்காக போனாங்க அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு ஒன்றும் புரியலை. வீட்டுக்கு வெளியில் போய் ஃபுல்லாக அவன் தேடுறான். அவன் பூனை அங்கே எங்கேயுமே இல்லை. தேடி களைச்சி போய் லாஸ்ட்டில் அவன் வந்துட்டு ஜிக்கு கால் பண்ணுறான். ஜி சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக ஹீ வீட்டுக்கு ஓடி வரான். அப்போ ஹீ சொல்கிறான், வா நம்ம பார்க்கில் எங்கேயாச்சும் இருக்குதான்னு போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு. பார்க் ஃபுல்லாக 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்க. அங்கே எங்கேயுமே இல்லை. லாஸ்ட்டாக 2 பேரும் அப்படியே சோர்ந்து போய் நடந்து வராங்க. அங்கே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அப்போது ஜி வந்துட்டு சீனியர் வெயிட் பண்ணி ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்று பார்க்குறாங்க. அப்படியே கதையை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு எபிசோட் 4ல் பார்க்கலாம். பாய்.